அதிமுக எடுத்த ரகசிய சர்வே, பரபரப்பில் அரசியல் களம். 2026 சட்டசபை தேர்தல் களத்தில் திமுக கூட்டணியும் அதிமுக பாஜக கூட்டணியும் முக்கிய அணிகளாக மோத தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முதன்முறையாக தேர்தலில் களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் எந்த அணியில் சேரப்போகிறது, மூன்றாவது அணி உருவாகுமா, தனித்து போட்டியிடுமா என்ற கேள்விக்கு இன்னும் பல மாதங்கள் விடை கிடைக்காமல் உள்ளது. இதே நேரத்தில் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற குரல்களும் அதிமுக தொண்டர்களிடையே எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு பிரச்சாரங்களில் எங்கள் கூட்டணியில் பிரம்மாண்ட கட்சி ஒன்றும் புதிய கட்சிகளும் சேரப்போகின்றன, எதிர்பார்ப்புகள் நனவாகும் என்று தெரிவித்திருக்கிறார். 234 தொகுதிகளில் 200க்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக கூட்டணியில் சேர விரும்பும் கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் பிரித்து வரவேற்போம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் எத்தனை கட்சிகள் சேரும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகி கொண்டே இருக்கிறது. வெறும் 8 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைவரும் தனிப்பட்ட சுய மேம்பாட்டு ஆய்வுகள் மற்றும் கருத்து கணிப்புகள் மூலம் மக்களின் மனநிலையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். திமுக அரசு உளவுத்துறை மூலமாக நிலவரங்களை அறிந்து வருகின்றன. மேலும் சபரீசனின் டீம் தொகுதி வாரியாக கணிப்பு செய்கிறது. விஜய் கட்சிக்காக ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு கணிப்புகளை வழங்குகிறது. அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் தனி ஏஜென்சி மூலமாக தேர்தல் நிலவரங்களை 3 மாதங்களுக்கு ஒரு முறை அறிந்து வருகிறார். அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.